தமிழக மாணவ மாணவிகளுக்கு ராஜபாளையம் குரு டியூஷன் சென்டர் சார்பாக கோடி வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பார்ட் 2. பார்ட் 1 ஏற்கனவே அப்லோட் செய்துள்ளோம். அதை பார்த்துவிட்டு இதை பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். 4.3 Determinants of a Foreign Policy. அதாவது இந்திய வெளியுறவு கொள்கையின் நிர்ணயம் செய்வது என்ன காரணிகள், எந்தெந்த விதமான காரணிகளை நிர்ணயம் செய்கிறது. அதாவது geographical position and size of territory. இந்தியா நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் அதன் பரப்பளவு. நேஷன்ஸ் ஹிஸ்டரி, ட்ரெடிஷன்ஸ் அண்டு philosophical பேசிஸ். நாட்டின் வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையிலானவை. நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள். த கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியின் அவசியம். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு. த நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்க தடை. நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால் அணு ஆயுதத்தை பெருக்காமல் இருக்கும் ஒரு தடை. மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இராணுவ வலிமை. இன்டர்நேஷ்னல் மிலியூ, சர்வதேச சூழ்நிலை. இந்த சர்வதேச சூழ்நிலை என்பது அவ்வப்போது உலக அளவில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தகுந்தவாறு நாம் வெளியுறவு கொள்கைகளை மாற்றி அமைப்பது. இதை பற்றி பின்னால் நம்ம பார்ப்போம். அது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. தென் ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்ட் 1960s. 1950 மற்றும் 1960களில் வெளியுறவு கொள்கைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை இந்த பாராகிராஃபில் நாம் பார்க்க இருக்கிறோம். The period from independence through 1950s and 1960s constituted the most idealistic phase of India's foreign policy under the guidance of India's first Prime Minister ஜவஹர்லால் நேரு. அதாவது நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் 1950 மற்றும் 60களில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் நாட்டின் முதல் இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக அமைந்திருந்தன. The new nations that got independence after the long period of colonial struggle found themselves in a very difficult situation with respect to economic development. நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தின் இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டன. So it was necessary to align with either of the blocs, United States of America or Union Soviet Socialist Republic USSR. எனவே சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு முகாம்களில் சேர்வது அவசியமாயிற்று. Nehru, India's first Prime Minister, was opposed to the rivalry of the two superpowers, America and Russia, who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. அதாவது முதல் பிரதமரான நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் இவ்விரு நாடுகளின் ஆதிக்கமானது ஆப்பிரிக்கா, ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார். So he chose the path of non-alignment
in the face of the bipolar order of the Cold War and tried to form a third bloc of nations in international affairs. அந்த காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனிப்போர் இருந்து வந்தது. நான் பெரிதா நீ பெரிதா என்பதை அவர்கள் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் காட்டாமல் பனிப்போராகவே இருந்தது. உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள் ஒரு எதிர்கருத்துக்களை கொண்டதாக இருந்தார்கள். அதனால்தான் பனிப்போர் நிலவும் இரு துருவ உலோகமான அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளுடன் சேராமல் அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றார். In the face of bipolar order of the Cold War, அவங்களுக்குள் நடக்கும் ஒரு பனிப்போரில் நாம் சேராமல் ஒரு தனி இயக்கமாக அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்தார் நமது முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அவர் கூறியபடி இந்த பேராகிராஃபில் அவர் கூறிய கோட் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். Broadly, non-alignment means not tying yourself off with the military blocks. அதாவது பரந்த அளவில் அணி சேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல. As far as possible, that is, it means trying to view things as far as possible, not from the military point of view. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல், though that has to come in sometimes, சில நேரங்களில் மட்டும், but independently and trying to maintain friendly relations with all countries. அதாவது சில நேரங்களில் மட்டும் ஏற்படாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியிலான உறவை பராமரித்தல் வேண்டும் அவசியமாகிறது என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறியுள்ளார்கள். The non-aligned movement NAM in 1961, that is 4.4. The term non-alignment was coined by V. Krishna Menon in his speech at the United Nations in 1953. அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. Non-alignment has been regarded as the most important feature of India's foreign policy. அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவுக் கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. It aimed to maintain national independence in foreign affairs by not joining any military alliance. அதாவது இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். இதன் நோக்கம் இராணுவ கூட்டங்களில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும். The non-aligned movement was formed with a membership of 120 countries and 17 states as observers and 10 international organizations. அதாவது அணிசேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளர்களாகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. வளர்ச்சி குறைந்த நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பிற்கான அடித்தளத்தை நிறுவுவதில் அணிசேரா நாடுகள் வெற்றி அடைந்துள்ளன. It has transformed from a political movement to an economical movement. இதுவே ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது. The founding fathers of non-aligned movement. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யார் யார் என்று பார்த்தோமானால், முதலில் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லேவியாவின் டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்டு குவாமே நிக்ருமா ஆகியோர் ஆவர். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் எரா, அதாவது கோல்டு வார் எரா, சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்து ஒரு பனிப்போர் காலகட்டத்தில்
நமது இந்திய வெளியுறவு கொள்கை எப்படியெல்லாம் இருந்தது, அதை அந்த காலகட்டத்தில் வெளியுறவு கொள்கையை எப்படி நிர்வகித்தார்கள் என்று இந்த பாராகிராஃபில் நாம் பார்க்க இருக்கிறோம். The non-alignment routes did not prevent India from entering into an alignment with the Soviet Union by the Indo-Soviet Treaty of 1971. அதாவது இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோதும் சோவியத் யூனியனுடன் 1971ஆம் ஆண்டில் இந்தியா சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்தது. அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் நாம் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கி இருந்திருக்கிறோம். இராணுவ ரீதியாகவும் பின்தங்கி இருந்ததினால் அணிசேரா இயக்கத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியதோடு சோவியத் யூனியனுடன் நாம் சேர்ந்து கொண்டோம் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் 1971ஆம் ஆண்டில். அதாவது இந்த ஒப்பந்தம் என்ன வலியுறுத்துகிறது என்றால், அமைதி நிலைநிறுத்த வேண்டும், நட்புறவை பேண வேண்டும் மற்றும் ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் நம் இரு நாடுகளுக்குள், அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும். Then India embarked on a substantial program of military modernization. அதாவது இந்தியா மற்றும் பின்னர் இந்திய இராணுவ நவீனமயமாக்கலை மேற்கொண்டது. In 1974, India also conducted its first nuclear test at Bogran under subterranean nuclear explosions project in response to China's nuclear test in 1964 at Lapnar. இந்த காலகட்டத்தில் நாம் இராணுவ வலிமையை இல்லாது இருந்தோம். அந்த டயத்தில்தான் சைனா தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து சில இடங்களை கைப்பற்றி கொண்டது. அதே நேரத்தில்தான் நாம் நமது இராணுவ வலிமையை கூட்ட வேண்டும் என்ற நோக்கில்தான் சில மாற்றங்களையும் செய்தோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு பதிலடியாக 1974ஆம் ஆண்டு சைனா ஏற்கனவே 1964லேயே நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் நாம் இராணுவ வலிமையும் இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அதற்கு தகுந்தார் பதிலடி கொடுப்பது போல் 1974ஆம் ஆண்டு நமது முதல் அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொண்டது. பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தினை நடத்தியது. தட் இஸ் சப்டரேனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ப்ராஜெக்ட் என்னும் பெயரில் நடத்தி கொண்டது. ஸோ சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ் determine தி ஃபாரின் பாலிசி டீடைல்ஸ். அதனால் மாறி வரும் உலக சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நாம் வெளியுறவு கொள்கையிலும் விவரங்களை தீர்மானிக்கின்றன. எனினும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை நன்கு வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் உள்ளது என்பதை நாம் உறுதியாக இருக்கிறோம். இக்கோட்பாடுகள் வெறும் கொள்கை அளவில் இல்லாமல் நடைமுறை சாத்தியம் கொண்டவையாகவும் உள்ளன. So India got her political freedom in the aftermath of a disastrous Second World War, and India had to be redeemed from acute poverty, illiteracy and chaotic socio-economic conditions. அதாவது பேரழிவை ஏற்படுத்திய இரண்டாம் போருக்கு பின்னர் இந்தியா அரசியல் விடுதலை பெற்றது. India got her political freedom in the aftermath of disastrous Second World War, and India had to be redeemed from acute poverty, illiteracy. அதே நேரத்தில் நம் இந்தியா தீவிர வறுமை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகளிலிருந்து இந்தியா தன்னை மீட்டெடுக்க வேண்டியிருந்தது. chaotic socio-economic conditions, poverty, illiteracy, இதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டியிருந்தது நம்ம இந்தியாவை. So hence our nation could not afford to military entanglements and military alliances. இதனால் நமது புதிய நாடு இராணுவ கூட்டு மற்றும் ஒப்பந்தத்தில் ஈடுபட இயலவில்லை. இந்த நேரத்தில் நாம் இராணுவ நடவடிக்கை எந்த நாட்டுடனும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத காரணத்தில் இருந்தது. Avoidance of military blocks was then not an option but a necessity.
அதே நேரத்தில் இராணுவ கூட்டினை தவிர்ப்பது என்பது அப்போது ஒரு விருப்பமாக மட்டுமின்றி ஒரு தேவையாகவும் இருந்தது. Non-alliance did not mean neutrality, but the freedom of nations to decide on issues independently. தற்போது அணி சேராமை என்பது நடுநிலைமையாக இருப்பது என்பது பொருள் அல்ல. பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிப்பதாகும். Non-alliance did not mean demilitarization of nations. It was meant to ensure de-escalation of conflicts and tension. அதாவது அணி சேராமை என்பது இராணுவ வலிமை இல்லாதது இருத்தல் என்று பொருள் அல்ல. முடிந்தவரை மோதல்கள் மற்றும் பதட்டங்களை குறைப்பதை உறுதி செய்தல் என பொருள்படுவதாகும். தட் இஸ் de-escalation of conflicts and tension. Escalation என்றால் என்ன? மேலெழுப்பி வருவது. de-escalation என்பது குறைப்பது, அதை பதட்டங்களை குறைப்பது, பதட்டங்களை தணிப்பது என்று பொருள்படுவதாகும். India could enormously strengthen her defense system and could become a nuclear power. Even with discarding the non-alliance, India could enormously strengthen her defense system and could become a nuclear power. கூட்டு சேராமையை விலக்கினாலும் கூட இந்தியா அதிக அளவில் தனது இராணுவ அமைப்பை பலப்படுத்தவும் ஒரு அணுசக்தி நாடாகவும் ஆக முடிந்தது. Flaws or faults in details of foreign policy executions have been addressed time and again, but India's basic policy of non-alliance is still in force. அதாவது வெளியுறவு கொள்கைகளை நிர்வகிப்பதில் ஏற்படும் குறைகளும் தவறுகளும், that is flaws or faults in details of foreign policy executions have been addressed time, அவ்வப்போது சரி செய்யப்பட்டாலும், and again, but India's basic policy of non-alliance is still in force. இந்தியாவின் அடிப்படை கொள்கையான அணி சேராமை இன்னும் நடைமுறையில் உள்ளது. So, the new developments in the 1990s and the 20th century. 1990கள் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு, that is 1990s, அந்த காலகட்டத்தில் புதிய மாற்றங்கள் என்னென்ன நிகழ்ந்தன நமது இந்திய வெளியுறவு கொள்கையில் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். During the 1990s, along with the fall of the Soviet Union, a new global economic order emerged with the support of the Western powers. அதாவது 1990களில் சோவியத் ரஷ்யா, அதாவது ஒன்றிணைந்த ரஷ்யா, பல நாடுகள் ஒன்று சேர்ந்து சோவியத் ரஷ்யா என்று இருந்த காலகட்டத்தில், அந்த டயத்தில் 1990களில் அது ஒன்றிணைந்த ரஷ்யா தனித்தனி நாடாக பிரிந்த சமயமாக இருந்தது. தனித்தனி நாடாக பிரிந்து விட்டது. இப்போ இருக்கக்கூடிய உக்ரைன், கஜகஸ்தான், அந்த மாதிரி ரஷ்யா, இதெல்லாமே முன்னாடி ஒன்றாக இருந்தது 1990க்கு முன்னாடி. ஆனால் 1990ல் பல அரசியல் குழப்பங்கள் காரணமாக அது பிரிந்துவிட, தனித்தனி நாடாக பிரிந்துவிட நேர்ந்தது. அந்த சமயம் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை எழுச்சி பெற்றது. சோவியத் ரஷ்யா தனித்தனியாக பிரிந்து விட்டது என்ற காரணத்தினால் அமெரிக்காவும் அதை சுற்றியுள்ள மேற்கத்திய நாடுகளும் புதிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல், தட் இஸ் லிபரலைசேஷன், privatization and globalization emerged with the support of the Western powers. India entered into pacts with the Global Economic Forum (GATT) and entered into bilateral, trilateral, multilateral agreements. ஸோ இந்த சமயத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மையமாக வைத்து மேற்கத்திய நாடுகள், இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளை தங்களின் வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்க வலியுறுத்தின. இந்தியா உலக பொருளாதார மன்றத்துடன், தட் இஸ் GATT, ஓர் ஒப்பந்தத்தில் சேர்ந்ததோடு இருதரப்பு பைலேட்டரல்
trilateral, multilateral agreements. Bilateral means நம் நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அதாவது மேற்கத்திய நாடு ஏதாவது ஒன்று, பிரான்ஸோ ஜெர்மனியோ பிரிட்டனோ அந்த மாதிரி. ட்ரைலேட்ரல் நம் நாட்டுக்கும் மற்றும் இரு நாடுகளுக்கும், 3 முத்தரப்பு. தென் மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ், பலதரப்பு, நம் நாட்டுக்கும் பல நாடுகளுக்கும் ஒரு சில ஒப்பந்தங்கள். இதையெல்லாம் குளோபல் எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு ஒரு கட் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருந்தது. அதில் நாம் சேர்ந்து கொண்டோம், ஒரு ஒப்பந்தத்தில் சேர்ந்து கொண்டோம். So its nuclear experiments resulted in intimidatory reactions from the Western world. இது மட்டும் இல்லாமல் நாம் பொக்ரான் ராஜஸ்தானில் அணு ஆயுத சோதனை நடத்திய காரணத்தினால் இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகள் மேற்கத்திய நாடுகளிலிருந்து அச்சுறுத்தும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தின. அவங்க மேற்கத்திய நாடுகள் நம்மை அச்சுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நாம் அச்சுறுத்த ஆரம்பித்து என்று காரணம் கொள்ளாமல் நம்மதை பார்த்து அவர்கள் அச்சுறுத்த நேர்ந்தது. இதுதான் உண்மை. These shifts in India's policy manifested in various ways, such as, அதாவது இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது. என்னென்ன மாற்றத்தை எல்லாம் நாம் கொண்டு வந்தோம்? பெட்டர் ரிலேஷன்ஸ் வித் சைனா, த லுக் ஈஸ்ட் பாலிசி இன் 1992. சீனாவுடனான நட்புறவு, கிழக்கு நோக்கு கொள்கை என்று உருவாக்கி கொண்டு ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டார்கள். த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான் இன் ராஜஸ்தான். பொக்ரானில் ராஜஸ்தானில் நடைபெற்ற 2வது அணு சோதனை. டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான ஒப்பந்தம் செய்து கொண்டோம். டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது கொள்முதல் செய்தல், இராணுவ தளவாடங்களில் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தோம். எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் கண்ட்ரீஸ் அண்டு ஈரான். அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு, அதாவது பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் இதில் எல்லாத்துக்கும் நாம் அந்த நாட்டினுடன் நாம் ஒரு ஒப்பந்தத்தை உண்டுபடுத்தி கொண்டோம் வித் அரப் கண்ட்ரீஸ் அண்ட் ஈரான். அக்ரிங் டு US நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா இந்திய நாட்டை ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தித்தார்கள். அதற்கும் நாம் சரி என்று ஒப்புக்கொண்டோம். இந்தியாஸ் vote against ஈரான் அட் தி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அதாவது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு. நாம் அணு ஆயுத சோதனையை நடத்தி கொண்டு வெற்றிகரமாக முடித்த காரணத்தினால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி எனும் ஒரு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அந்த நிறுவனம் நாம் அணுசக்தியில் ஒரு வலிமை பெற்ற நாடாக இருந்ததினால் அந்த நேரத்தில் ஈரான் அணுசக்தி, அணு ஆயுத பரிசோதனை இதனை நடத்த ஆரம்பித்தது. அதற்கு தடை போட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்தியா அதற்கு எதிராக வாக்களித்தது. அது எதனால் என்று சொல்ல வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது வெளிப்படையாக பேச இயலாது. பின்வரும் நேரத்தில், சரியான நேரத்தில் நான் சொல்கிறேன். இதனால் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பை உறுதி செய்தது. இத்துடன் இந்த வீடியோவை நாம் முடித்துக்கொள்வோம். அடுத்து இந்தியா இன் தி ரீசர்ஜென்ட் 21st செஞ்சுரி, இது கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்க இருப்பதால் இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்து இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பார்ட் 2 கண்டினியூஷன் என்னும் ஒரு வீடியோவை நாம் அப்லோட் செய்ய இருக்கிறோம். அதையும் நீங்கள் தவறாது பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.